தயவு செய்து உட்காருங்கள். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, மிகவும் நன்றி, மிக்க நன்றி, மிகவும் நன்றி. காலை வணக்கம் அனைவருக்கும். பெண்கள் மற்றும் ஆண்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெஸ்டிஜ் நிறுவனத்தின் 21வது ஆண்டு விழாவுக்காக சரியல்லையா? இந்த 21 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானதும் மிகச் சிறப்பானதும் ஆகும். ஏனெனில் நீங்கள் உலகம் முழுவதும், நான் இந்தியாவை பற்றி மட்டும் பேசவில்லை, முழு உலகத்தையும் பற்றி பேசுகிறேன். நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் நேரடி விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேல் முழு காலத்தையும் செலவிட்ட சில நிறுவனங்களே மட்டுமே இன்று வரை உள்ளன. இது சரியல்லவா? நீங்கள் நினைத்து பாருங்கள். மேலும் வெஸ்டிஜ் 21 ஆண்டுகளை முடித்திருக்கிறது என்றால் நாங்கள் ஒரு விஷயத்தை நிரூபித்துள்ளோம். அதாவது வெஸ்டிஜ் என்பது முழுமையாக நிலையான ஒரு நிறுவனம், எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நிறுவனம். மேலும் எங்கள் முக்கிய மதிப்பீடுகளில் எப்போதும் சொல்வது போல நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மையமான நிறுவனம் என்பதையும் நிரூபித்துள்ளோம். அதாவது நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்களையும் எங்கள் மக்களையும் கவனித்துக் கொள்கிறோம். அதனால்தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புவது, இந்த 21 ஆண்டுகள் ஒரு விஷயத்தை காட்டுகிறது. அதாவது உங்கள் எதிர்காலம் வெஸ்டிஜில் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளது. மிகவும் நன்றி. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். நாம் வெறும் 21வது ஆண்டு விழாவை மட்டும் கொண்டாடவில்லை, அதே சமயம் நம்முடைய விருது வழங்கும் விழாவையும் இங்கே கொண்டாடுகிறோம். இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்குள் இங்கே உட்கார்ந்திருக்கும் உங்கள் பலர் இன்றைக்கு இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் மிகுந்த உழைப்பு, கடுமையான உழைப்பு செய்துள்ளீர்கள். அதன் மூலம் அந்த உயர்வை அடைந்துள்ளீர்கள். அதனால்தான் இன்றைக்கு இங்கு உங்களை அங்கீகரிக்கப் போகிறார்கள். எனவே நம்முடைய புதிய சாதனையாளர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் இருக்க வேண்டும். நன்றி பெண்மணிகளும் ஆண்களும். எனக்கு நினைவு இருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் இந்த வருடம் என்ன புதிதாக இருக்கும் என்று நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். சரி, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கே மட்டும் இல்லை, நம்முடைய போட்டியாளர்களும் மற்ற நிறுவனங்களும் கூட இன்று நம்முடைய நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அனைவரும் வெஸ்டேஜ் என்ன செய்ய போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நம்முடைய அடுத்த படி என்னவாக இருக்கும், எவ்வாறு நாம் முன்னேறப் போகிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இந்த நிகழ்ச்சி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. பெண்மணிகளும் ஆண்களும், நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று தெரியுமா? என்றால் கடந்த 21 ஆண்டுகளிலே வெஸ்டேஜ் இந்த துறையில யாரும் செய்யாத பல்வேறு புதிய முயற்சிகளை செய்துள்ளது. இதனால் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக மாறிவிட்டோம். நாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் இந்தியாவில் தொடங்கும் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைத்து நிறுவனங்களும் முதலில் ஒரு விஷயத்தை செய்கின்றன. அதாவது வெஸ்டேஜ் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கின்றன. சரி இல்லையா? நாம் செய்த அந்த எல்லா வித்தியாசமான, புதுமையான மற்றும் சவாலான செயல்களுக்கு எனது வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்து எப்போதும் உற்சாகம் அளித்து ஆதரவு வழங்கிய என் அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்க. ஏனெனில் ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை மட்டும் இந்த வேலை செய்ய முடியாது, தலைவர்கள் இதில் ஈடுபடவில்லை என்றால். மேலும் நமது தலைமைத்துவ குழுவுடன், நிறுவனத்துடன் எப்போதும் நடைபெறும் சந்திப்புகளில் அவர்கள் அளிக்கும் ஆலோசனைகள் மிகவும் சிறந்தவை என்பதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மேலும் அவர்கள் தங்களுக்காக எதையும் கேட்கவில்லை என்பதையும் நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். அவர்களுக்கு எப்போதும் இந்த எண்ணமே இருக்கும், நம்முடைய டவுன்லைன்கள், நம்மை நம்பி வந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பவர்கள், அவர்களின் வாழ்க்கையை இன்னும் எப்படி சிறப்பாக மாற்றலாம் என்று. அதனால இன்றைக்கு உங்களுக்காக பல நல்ல அறிவிப்புகள் இருக்க போகின்றன. அந்த அறிவிப்புகளை நான் செய்ய போவதில்லை. அதற்காக நீங்கள் திரு தீபக் சூதை காத்திருக்க வேண்டும். என் வேலை என்னவென்றால், நான் உங்களுக்கு நிறுவனம் பற்றி சிறிது சொல்ல விரும்புகிறேன். வாங்க, என் பிரசன்டேஷனுக்குள் உங்களை அழைத்து செல்கிறேன். ஒரு மிகவும் சிறந்த நிறுவனம், சிறந்த மக்களுக்கு
சிஷிர், இந்த முன்பக்க மானிட்டர் வேலை செய்யவில்லை. இது ஏற்கனவே சில நாட்களாக சரியாக செயல்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. தயவு செய்து இதை சரி செய்ய முடியுமா? ஆமாம், அந்த மானிட்டர் கண்காணிக்கவும். பெண்களும் ஆண்களும் சிறந்த மக்களுக்கு சிறந்த நிறுவனம். இந்த வரி ஏன் முக்கியமானது? ஏனெனில் வெஸ்டிஜ் அமைப்பு மிகவும் சிறந்த அமைப்பாகும். இதில் ஒரு நிஜமான நபர், ஒரு உண்மையான தலைவன் தனது டவுன்லைன்கள் எப்படி வளர வேண்டும் என்பதற்காக நாள் மற்றும் இரவு உழைக்கும் ஒருவரே இந்த அமைப்பில் இருக்க முடியும். மேலும் அப்போதுதான் அவர் இந்த அமைப்பில் வளர முடியும். எப்படி என்றால், சில தலைவர்கள் இருப்பார்கள், அவர்கள் தங்களுக்காக மட்டுமே எல்லாவற்றையும் செய்வார்கள். நம்புங்கள், கடந்த 21 ஆண்டுகளில் வெஸ்டிஜ் அமைப்பு பார்த்திருக்கிறது. அந்த மாதிரியான நபர்களின் வாழ்க்கை வெஸ்டிஜ் அமைப்பில் மிகவும் குறைவாகவே இருக்கும். அதனால்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது மிகச்சிறந்த நிறுவனம் சிறந்த மக்களுக்கு என்பதே. அதனால்தான் நாங்கள் இதை சொன்னோம். பெருமையுடன் சொல்லுங்கள், வெஸ்டிஜ். நாம் வெஸ்டிஜியன்ஸ் என்பதில் நபர்கள் விழிப்புணர்வுடன் பெருமை கொள்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எவ்வளவு பெருமை உணர்வாக இருக்கிறது என்றால், நாம் எங்கேயாவது பயணம் செய்யும் போது ரயில் நிலையம், விமான நிலையம் அல்லது ஏதாவது மாலில் சென்றாலும் மக்கள் வந்து நம்மை அடையாளம் காண்கிறார்கள், நம்முடன் சந்திக்கிறார்கள், நம்முடன் செல்ஃபி எடுக்கிறார்கள். லேடிஸ் மற்றும் ஜென்டில்மேன் நம் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டதால் தான் நாம் வெஸ்டிஜ் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பதிலே பெருமை கொள்கிறோம். சரி, அப்படியானால் நான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு செல்லும் போது நான் உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். எங்கள் 21 ஆண்டுகளான பயணம் எந்த விஷயத்தில? முதன்மை நம்பிக்கையில, அதாவது நீங்கள் எங்களிடம் காட்டிய நம்பிக்கையில, நீங்கள் எங்களை நம்பியதில, நாங்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று காட்டியுள்ளோம். இந்த நம்பிக்கையை நாங்கள் முழுமையாக நிரூபித்துள்ளோம். இரண்டாவது, கருணை. வெஸ்டிஜ் குடும்பத்தில் எப்போதும் எங்கள் மக்களுக்கு எப்போதும் கருணை, அன்பும் இருந்தது. நாங்கள் இதை வெறும் ஒரு வணிகமாக மட்டும் பார்க்காமல் ஒரு உணர்வு பூர்வமான குடும்பமாக மாற்றி எங்கள் மக்களில் எண்ணற்றவர்களுக்கு உதவி செய்துள்ளோம். வணிகத்தை தாண்டி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதோடு சேர்த்து சாதனைகள் மற்றும் விருதுகள். நேற்று என் அலுவலகத்தில் குருசரன்ஜி, விக்கிஜி மற்றும் ஜோதிஜி உட்கார்ந்திருந்தார்கள். குருசரன்ஜி 21 ஆண்டுகளாக ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறார். அவர் சொன்னது என்னவென்றால், சார், இந்த 21 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை வெஸ்டிஜ் மாற்றியுள்ளது என்பதாகவும். சரியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு உங்களுக்கு டிராஃபி கிடைக்கும், இன்னைக்கு உங்களுக்கு பூங்கொத்து வழங்கப்படும். அவை நான் வைக்கவில்லை, நான் இதை வைத்திருக்கிறேன். நீங்கள் வெற்றியை பெற்றுள்ளீர்கள். மேலும் வெற்றியை பெற்றதோடு மட்டுமல்லாமல் உங்கள் பலரையும் இன்னும் அதிகம் வெற்றியாளர்களாக மாற்றியுள்ளீர்கள். இதுவே நம்முடைய உண்மையான விருதுகள் மற்றும் சாதனைகள். நாம் வாழ்க்கைகளை சக்தி வாய்ந்ததாக மாற்றியுள்ளோம். இப்பொழுது பின்புறம் நம்முடைய கொல்கத்தா விநியோகஸ்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் எனக்கு நினைவில் இல்லை. அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். உண்மையில நடந்தது என்னவென்றால், அவர் எனக்கு Facebookல ஒரு செய்தி அனுப்பினார். காலை வணக்கம் ஐயா. அதுக்கு நான் குட் மார்னிங் என்று பதில் சொன்னேன். அவர் கேட்டார், சார், நீங்கள் கௌதம் பாலி ஜி தானே? நான் சரி சார் என்றேன். சார், Facebookல நிறைய போலி ஐடிகள் இருக்கின்றன. அப்படி என்றால் இது உங்கள் உண்மையான ஐடியா? நான் சரி சார் என்றேன். அவர் சொன்னார், எனக்கு நம்பிக்கை வரல. நான் அமைதியாக இருந்தேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். சார், உறுதி செய்ய நான் உங்களை அழைக்கலாமா? நான் ஆமாம் ஐயா, நீங்க பண்ணுங்க என்றேன். அவர் எனக்கு மெசஞ்சரில் அழைப்பு வைத்தார். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த சிறந்த விஷயம் ஒன்று இருந்தது. அவர் சொன்னாரு, நான் கொல்கத்தாவில் வசிக்கிறேன். ஹூக்ளி மாவட்டத்தின் கிராமப்புற பகுதிகளில் நான் என் நெட்வொர்க்கை உருவாக்கினேன். அங்கு உள்ள இளைஞர்கள் அவர்களுக்கு சரியாக உடை அணிவது கூட தெரியாது என்று சொன்னார். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் வெஸ்டிஜ் அமைப்புக்குள் வந்தபோது அந்த அமைப்பின் யூனிஃபார்ம் அணிந்து கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள். சார், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், எத்தனை குடும்பங்கள் அவர்களின் அம்மாக்கள் வந்து கேட்டார்கள், எங்கள் மகனையும் இதில் சேர்த்து விடுங்கள், அவனுடைய தனிப்பட்ட தன்மையும் மற்ற அனைத்தும் மாறிவிடும் என்று. பெண்களே, தாய்மார்களே,
வாழ்க்கையை மேம்படுத்துவது பற்றி பேசுகையில் வெஸ்டிஜில் நடைபாதையில் காய்கறிகளை விற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்றும் அவர்களின் உடை ஸ்டைலை பார்த்தால் அவர்கள் முன்பு காய்கறிகளை விற்றதாக யாராலும் சொல்ல முடியாது. பெண்களே, தாய்மார்களே, வாழ்க்கையை மேம்படுத்துவது பற்றி எவ்வளவு பேசினாலும் போதாது. எனக்கு நினைவிருக்கிறது, நான் ஐசால் சென்றிருந்த போது அங்கு எங்கள் சிஎம் மரியத்தின் கணவர் என்னுடன் உட்கார்ந்திருந்தார். அவர் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி பற்றி சொன்னார். மிஸ்டர் பாலி, அவளது பெயர் பேனி. அவர் சொன்னார், இது முன்பு ஒரு கட்டுமான தளத்தில் தொழிலாளியாக இருந்தாள். மாலை நேரத்தில் மக்காச்சோளத்தை விற்றாள். அவளது கணவர் அவளை விட்டுவிட்டு சென்று விட்டார். அவள் தன் 3 குழந்தைகளை வளர்க்கும் பொருட்டு. அவர்கள் சொல்வதாவது, மற்றவர்களின் வீடுகளில் துப்புரவு, பாத்திரம் கழுவுதல் எல்லா வேலைகளும் செய்தால் தன் குழந்தைகளுக்கு 3 வேளை அல்ல, குறைந்தது 2 வேளை உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவள் வெஸ்டேஜ் தொழிலில் தொடங்கினாள். இன்று அவள் தன் சொந்த வீட்டையும் கட்டிக்கொண்டாள், தன்னுடைய காரையும் வாங்கிக் கொண்டாள். அவளது 3 குழந்தைகளும் நல்ல கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் படித்து வருகின்றனர். ஒரு மாதத்திற்கு சுமார் முன்பு 2 வேளை உணவு கிடைக்கும் என்றே சந்தேகம் இருந்தது. அந்த இடத்தில் இன்று அவளது சராசரி சம்பளம் 4,50,000 ரூபாய். இது பெண்களே, தாய்மார்களே சரிபார்க்க வேண்டிய விஷயம் அல்ல. முக்கியமானது என்னவென்றால், வெஸ்டேஜ் மூலம் நாங்கள் வாழ்க்கையை சக்தி வாய்ந்ததாக மாற்றினோம். சக்தி வாய்ந்ததாக மாற்றியது மட்டுமல்ல, பென்னி தனது வாழ்க்கையை மாற்றினால் மட்டுமல்லாமல் அவளது எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கையையும் வெஸ்டேஜ் மூலம் மாற்றிவிட்டாள். மற்றும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்று நாம் 21 ஆண்டுகள் கொண்டாடுகிறோம் என்றால் அது நம்முடைய மனப்பாங்கு எப்போதும் ஒழியாதது என்பதால் தான். உண்மையில என்ன நடந்தாலும் வெஸ்டேஜ் எப்போதும் முன்னேறிக்கொண்டே இருக்கும். நான் நெவர் கிவிங் அப் மனப்பாங்கை பற்றி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் உங்களிடம் விளக்கப் போகிறேன். மன்னிக்கவும், நம்ம 2011 இருந்த போது 2020 விருத்திக்கான திட்டமிடலை தொடங்கினோம். நாம் 2020க்கான திட்டத்தை உருவாக்கும் போது பார்த்தோம், 2020 இந்தியாவின் 70% மக்கள் தொகையின் வயது 35க்கு குறைவாக இருக்கும். அப்படி என்றால் 35 வயதுடையவர்களுக்கு எப்படிப்பட்ட பொருட்கள் தேவை, அவர்கள் எந்த வகையான பயிற்சி பெறுகிறார்கள், அவர்களுக்கு எந்த வகையான பேக்கேஜிங் பிடிக்கும் என்பதை பார்த்தோம். நாம் எல்லாவற்றையும் மாற்றத் தொடங்கினோம். எதற்காக? 2020க்காக. அப்போ 2014 என்ன நடந்தது? 2014 நம் மதிப்பிற்குரிய பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்தார். மேலும் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். மிக்க நன்றி, அவர் நம் நாட்டை மிகவும் வலுவாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் ஒரு அருமையான தலைவர். என் நினைப்பில இவருக்காக இந்த கைதட்டல்கள் மிகவும் குறைவு. இதற்கு மேலும் அதிகமான கைதட்டல்கள் இருக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் அவர் இந்தியாவை உலகின் உச்சியில் கொண்டு வந்துள்ளார். ஆனால் நான் பேச விரும்புவது என்னவென்றால், 2014 வந்தவுடன் அவர் கூறினார், மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா மூலம் என்ன நடந்தது? நம்முடைய குறுகிய வகை அனைத்தும் இராணுவத்திற்காக தயாரானதா? ஜப்பானின் குழு தாய்லாந்தில் தங்கள் தொழிற்சாலையை அமைத்திருந்தது. எங்கள் எலனின் அமெரிக்காவில் இருந்து வந்தது. டி ஸ்டாப் பேட்ச்கள் சீனாவில் இருந்து வந்தன. எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து வந்தன. ஆனால் எல்லாம் வருவது நிறுத்தப்பட்டது. ஏனெனில் பின்னர் மறுபதிவு மற்றும் இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. நாம் 2 மாதங்களுக்குள் எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை தொடங்கினோம். மக்கள் சொன்னது, ஜப்பானிய தரத்தை இந்தியாவில் எப்படி உருவாக்க முடியும் என்று. அமெரிக்காவில் உங்களுக்காக தயாராகும் தயாரிப்பை அதை இந்தியாவில் எப்படி செய்வீர்கள் என்று கேட்டார்கள். எங்களுடைய மனப்பாங்கான ஒருபோதும் ஒழியாத அணுகுமுறையால் நாங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்தோம். மற்றும் 4 மாதங்களுக்குள் அந்த தயாரிப்புகளை மீண்டும் அறிமுகப்படுத்தினோம். இது 2014 ஆண்டில் நடந்தது. 2016 ஆண்டுக்குள் மோடிஜி ஒருமுறை நவம்பரில் மாலை வந்தார் 8 மணிக்கு.
அவர் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ரத்து செய்தார். வேஸ்டேஜ் நிறுவனத்தின் விற்பனை சுமார் 74 கோடி ரூபாயாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் டிமானிடைசேஷன் நேரத்தில் அந்த விற்பனை 47 கோடிக்கு குறைந்தது. அடுத்ததாக 74 கோடியிலிருந்து நாம் 180 கோடி ரூபாய் விற்பனைக்கு திட்டமிட்டிருந்தோம். புதிய அலுவலகங்களை திறந்திருந்தோம், பெரிய களஞ்சியங்களை அமைத்திருந்தோம், ஊழியர்களை நியமித்திருந்தோம். ஆனால் விற்பனை 50% குறைந்தது. ஆனாலும் வேஸ்டேஜ் நிறுவனத்தின் மனப்பாங்கு ஒருபோதும் ஒழியாதே என்றது. ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தோம். மறுபடியும் 75 கோடியை தாண்டுவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொண்டது. மீண்டும் 2016 இருந்து 2017 வந்த போது 2017 நாங்கள் வந்தோம். ஜிஎஸ்டி வந்தது. அங்கு ஆயுர்வேத பொருட்களுக்கு முன்பு வரி இருந்தது. இப்போது 5% ஜிஎஸ்டி ஆகிவிட்டது. 12% ஜிஎஸ்டி இருந்த இடங்களில் முன்பு வாட் இருந்தது. இப்போது அது 12% ஜிஎஸ்டி ஆகிவிட்டது. 18% வரி என்று மக்கள் சொன்னார்கள். அதனால் விலைகள் உயர்ந்து விட்டன. அதுக்கு பிறகு 2018 முடிஞ்சது. அப்படியே 2020 யார் வந்தார் என்று பாருங்கள். முழு உலகமும் முழுமையாக முடங்கி இருந்தது. எந்த ஹோட்டலும் விமானமும் பஸ்ஸும் எதுவும் இயங்கவில்லை. நம்முடைய டைரக்ட் செல்லிங் தொழில் என்பது நேரில் சென்று மக்களை சந்திப்பதற்கான தொழில்தான். வெஸ்டேஜ் நிறுவனம் 48 மணி நேரத்துக்குள் தங்களுடைய 600 ஊழியர்களின் வீடுகளுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் அனுப்பி வைத்தது. வைஃபை இணைப்பும் ஏற்படுத்தி வைத்தது. முழு உலகமும் முடங்கி இருந்தது. அந்த 48 மணி நேரத்துக்கு பிறகு உலகம் முழுவதும் ஒரே தொழில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அது எந்த தொழில்னு நினைக்கிறீர்கள்? அதனால்தான் நான் சொல்றேன், இது வெஸ்டேஜ் லெஜெண்ட். இதுதான் நம்முடைய அணுகுமுறை. அதனாலதான் நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அடுத்ததாக உங்களை முன்னே கொண்டு செல்ல நான் உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். அதற்கான முடிவுகள் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால், நம்மிடம் உலகத்தரமான எகோ சிஸ்டம் உள்ளது. அது எதற்காக என்றால், நாங்கள் உருவாக்கியுள்ள ஆரோக்கியம் மற்றும் நலனுக்கானது. இந்த ஷார்ட்டில் ஜக்மேன் நாங்கள் பெற்றுள்ள சாதனைகள் பற்றி உங்களிடம் கூறினோம். மேலும் எங்கள் முக்கிய மதிப்பீடு எண் 1 நேர்மை என்பதுதான். அதனால்தான் நாங்கள் பெருமையுடன் சொல்கிறோம், நாம் வேஸ்டேஜ். ஏனெனில் 21 ஆண்டுகளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் நேர்மையாக இருந்தோம், என்றும் இருப்போம். எங்கள் சிந்தனையில் நேர்மை உள்ளது, எங்கள் வார்த்தைகளிலும் நேர்மை உள்ளது. மக்களின் வாழ்க்கையை மாற்றும் எங்கள் நோக்கங்களில் நேர்மை உள்ளது. அடுத்ததாக ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பு பற்றி பேசினோம். வளர்ச்சி, சுயாதீனம், மாற்றங்களை ஏற்கும் திறன் மற்றும் வாடிக்கையாளர் மையம் ஆகியவை எங்கள் முக்கிய மதிப்பீடுகள். இவை எங்கள் இயக்கும் கொள்கைகள். மேலும் இவற்றில் எப்போதும் நாம் சமரசம் செய்ய மாட்டோம். மற்றும் எங்கள் பழக்கம் என்னவென்றால், இந்த மதிப்பீடுகளை நாங்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் பின்பற்றுகிறோம் மற்றும் எங்கள் பணியில் அவற்றை ஒருங்கிணைக்கிறோம். எங்கள் தனித்துவமான பண்பாடு, நீங்கள் ஒருபோதும் நேரடி விற்பனை நிறுவனத்தில் தங்களுக்கே உரிய கைதட்டும் விதி இருக்கும் என்று நினைத்திருக்க மாட்டீர்கள். வெஸ்டேஜ் தான் ஒரே நிறுவனம். வெஸ்டேஜ் அப்லாஸ் என்ற கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது. எங்களுக்கு முன் நேரடி விற்பனை நிறுவனங்களில் ஒருபோதும் யூனிஃபார்ம் இருக்கவில்லை. யூனிஃபார்ம் இல்லாத போது இந்த நிலைமை மிகவும் எளிதாகவும் சுலபமாகவும் ஆகிவிடும். இதை கவனிக்க வேண்டும். யார் வெற்றி பெற்றவர், யார் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வெஸ்டேஜில் முழுமையான ஒற்றுமை மற்றும் சமத்துவம் உள்ளது. இன்று அனைவரும் பெருமையுடன் இந்த யூனிஃபாரத்தை அணிகின்றனர். எங்கள் புகைப்படம் எடுக்கும் ஸ்டைல் விஸ்வ வெல்த் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நாங்கள் அனைவரும் சேர்ந்து நமது செல்வத்தின் சின்னத்தையும் வெஸ்டேஜ் மக்களையும் உருவாக்குகிறோம். இதோடு சேர்த்து எங்கள் பேட்ஜ்கள் தொலைவில் இருந்தே யார் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை காட்டுகின்றன. வெஸ்டேஜ் குட் மார்னிங் என்பது முற்றிலும் தனித்துவமான ஒன்று. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், என்னுடன் பலமுறை நடந்திருக்கிறது. நான் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இரவு 8 மணிக்கு யாராவது அழைத்தால் கூட நான் மக்களுடன் அமர்ந்திருக்கிறேன். யாராவது எனக்கு போன் செய்து காலை வணக்கம் சொன்னால் நான் அவருக்கு காலை வணக்கம் சொல்கிறேன். என் சுற்றிலும் உட்கார்ந்திருக்கும் மக்கள் சொல்கிறார்கள், இப்போது மாலை நேரம், எப்படி குட் மார்னிங்?
நீங்கள் பாருங்கள், இது எவ்வளவு சிறந்த வாய்ப்பு என்பதை அவர்களுக்கு சொல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். நம்முடைய வெஸ்டிஜ் கலாச்சாரம் என்ன என்பதை, சரியா? இதுவே அல்ல. நம்முடைய வெஸ்டிஜின் அடிப்படை என்பது முற்றிலும் தனித்துவமானது. இது நம்முடைய தனித்துவமான கலாச்சாரம். இதற்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம். மேலும் இது ஒரு வாய்ப்பு மதிப்பை சம்பாதிக்க. அதனால இன்வெஸ்ட் இன் வெஸ்டிஜ், இது உங்களுக்காகவே உள்ளது, உங்கள் வெஸ்டிஜ். இந்த விஷயங்களை நான் ஒரு வீடியோவுடன் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 2004ஆம் ஆண்டு ஒரு கனவு உருவெடுத்தது. செல்வத்தை தேடி ஓடுவதற்காக அல்ல, செல்வத்தை உருவாக்குவதற்காக. நலனின் மூலம் செல்வம். ஒரே நோக்கம், ஒரே பணி, ஒரே பார்வையுடன் மக்களை பொருளாதார சுதந்திரத்துடன் அதிகாரப்படுத்த. அதை நாங்கள் ஒரு கல்லாக கட்டினோம். வெறும் 10 தயாரிப்புகளிலிருந்து பல்வேறு வகைகளில் 300 கடந்த தயாரிப்புகளுக்கு வளர்ந்தோம். நாங்கள் தயாரிப்புகளை மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக வழங்குகிறோம். நாங்கள் நம்பிக்கையையும் வழங்குகிறோம். 2 அலுவலகங்களிலிருந்து 40 கடந்த கிளைகள் மற்றும் 2500 கடந்த விற்பனை மையங்கள் வரை இன்று எங்கள் பாதை இந்தியாவையும் அதற்கு அப்பாற்பட்ட இடங்களையும் விரிவாக்கியுள்ளது. அதிகாரப்படுத்தும் வகையில் நாங்கள் அடித்தளங்களை அமைத்தோம். எங்கள் பணி நோக்கத்தை தொடர்ந்து செயல்பட்டோம். வேகத்துடன் முன்னேறி நிச்சயமாக உலகத்துடன் நோக்கி துணிச்சலான படிகளை எடுத்தோம். டிஜிட்டல் பெருமையால் ஊக்கமளிக்கப்பட்டு எளிதாக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப தளங்களை உருவாக்கினோம். நாம் ஒன்றாக கற்றுக்கொண்டோம். நாம் ஒன்றாக வளர்ந்தோம். நாங்கள் ஒரு நிறுவனத்தை கட்டியெழுப்பினோம். ஆண்டுதோறும் எங்கள் பாரம்பரியத்தை விரிவாக்கினோம். தொழில் முனைவோர்கள் எழுந்து வர ஒரு தளத்தை உருவாக்கினோம். இன்று அந்த பயணத்தின் 21 ஆண்டுகளை நாம் கொண்டாடுகிறோம். நோனி காப்சூல் வடிவில் அறிமுகப்படுத்திய ஒரே இந்திய நேரடி விற்பனை நிறுவனம் என்ற பெருமை எங்களுக்கே. உலக தரத்திலான அலுவலகங்களையும் 2,500க்கும் மேற்பட்ட விற்பனை மையங்களையும் தொடங்கினோம். விட்டமின்களை உட்கொள்ளும் சப்லிங்குவல் ஸ்ப்ரே தொழில்நுட்பத்தில் புதுமை கொண்டு வந்தோம். வெஸ்டிஜ் கீதம், யூனிஃபார்ம் மற்றும் உங்களுக்கு செல்வம் என்ற பாரம்பரியத்தை நிறுவினோம். சேர்க்கை கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பகுதி நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்டது. நம்பிக்கையுடன் வளர்ந்தது. இப்போது பெருமையுடன் உயர்ந்துள்ளது. மற்றொரு நினைவு கூறத்தக்க மைல்கள், மற்றொரு மகத்தான அத்தியாயம். ஒவ்வொரு வெஸ்டிஜினுக்கும் இது வெற்றியை விட அதிகம். இது வெஸ்டிஜின் 27வது ஆண்டு விழா. 21 உயிரோடு சொல்லுங்கள், நாங்கள் வெஸ்டிஜ். வாழ்க்கையை சக்தி வாய்ந்ததாக மாற்றிய ஆண்டுகள். லேடிஸ் மற்றும் ஜென்டில்மென், ரொம்ப நன்றி. இப்போது 2130 அதிகம் தூரத்தில் இல்லை. மற்றும் எங்கள் இலக்கு என்னவென்றால் 2020க்குள் நாம் ஒரு $1 பில்லியன், அதாவது 8,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தொழில்துறையாக மாற வேண்டும். சரி, இது ஏன் சாத்தியமாகும்? ஏனெனில் கடந்த வருடம் இந்தியாவில் நேரடி விற்பனை 22,000 கோடி ரூபாய் மதிப்பில் வணிகம் செய்துள்ளது. மேலும் 2030க்குள் இந்த வணிகம் சுமார் 50,000 கோடியாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த 50,000 கோடி ரூபாய் வணிகம் இருக்கும்போது இந்த துறையில் வெஸ்டிஜ் எளிதாக 8,500 கோடி ரூபாய் வணிகத்தை செய்யும். பெண்களும் ஆண்களும், நான் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்வது என்னவென்றால், சிந்திக்க துணிவாக இருங்கள்.
நாம் இப்போது சுமார் 1500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வணிகம் 8500 கோடி ஆகும் போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் செக்குகள் எவ்வளவு இருக்கும்? இதைத்தான் சிந்திக்க துணிவாக இருங்கள் என்று சொல்றது. அப்படினால் நம்மளுடைய கனவுகள் என்ன? நான் முன்பே சொன்னது போல எதிர்காலம் அவர்களுக்கே சொந்தம். அவர்கள் தங்கள் கனவுகளின் அழகில் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதனால்தான் என் வாழ்க்கையின் எப்போதும் இருந்த நோக்கம், தீபக் என்னை ஒரு பார்வையாளர், விசனரி என்று அழைக்கிறான். விசனரி என்று அழைப்பதற்கு காரணம், நான் சிந்திக்க துணிவாக இருக்கிறேன். உலகம் முழுவதும் நேரடி விற்பனை துறையில் மிகுந்த போட்டி நிலவுகிறது. மேலும் அந்த துறையில் முதல் 10 இடங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களே பெரும்பாலும் உள்ளன. இந்திய நிறுவனங்கள் பெரும்பாலும் அந்த இடங்களை அடைய முடியாமல் இருக்கின்றன. ஆனால் ஒரு இந்திய நிறுவனம் அந்த முதல் 10 நிறுவனங்களில் இருக்கும் என்று நாம் நம்பிக்கையுடன் சிந்திக்க துணிந்தோம். இது மிகவும் பெருமை தரும் ஒரு இலக்காகும். வெஸ்டிஜின் பலம் என்ன? எங்கள் பலம் எங்கள் மக்கள், எங்கள் விநியோகஸ்தர்கள், வெஸ்டிஜ் உருவாக்கிய டிஜிட்டல் உலகம் மற்றும் உங்கள் காத்திரம், நாங்கள் உருவாக்கிய மிக வலுவான உறுதியான கட்டமைப்பு ஆகியவையே. எங்கள் மக்கள், எங்கள் விநியோகஸ்தர்கள், இன்றைக்கு எங்கள் டாப் அச்சீவர்ஸ், எங்கள் விஎம்சி உறுப்பினர்கள், இன்று அவர்கள் இந்த துறையின் மிக மதிப்புமிக்க மேடையாக மாறியுள்ளனர். மேலும் பலர் என்னிடம் வந்து சந்திக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சார், மற்ற விஷயங்களை விடுங்கள், நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் எப்படி விஎம்சி ஆகலாம். இந்த மேடையின் ஒரு பகுதியாக இருப்பது பெருமை மிக்க விஷயமாக மாறியுள்ளது. மற்றும் நாங்கள் எங்கள் விஎம்சி உறுப்பினர்களை பற்றி பெருமைப்படுகிறோம். எனக்கு நினைக்கிறது, விஎம்சி உறுப்பினர்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் இருக்க வேண்டும். இவர்கள் ஒரு மிக சிறந்த முன்னுதாரணம். இவர்கள் வெற்றி பெற்றவர்களின் முன்னுதாரணம் மட்டுமல்ல, எண்ணற்ற மக்களை வெற்றி பெறச் செய்தவர்களும் ஆவார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இதில் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில இன்று எனக்கு நினைக்கிறது, 5 புதிய விஎம்சி உறுப்பினர்களை நாம் அங்கீகரிப்போம். அவர்கள் இப்பொழுது புதிதாக சேர்ந்தவர்கள். உங்களுக்கு தெளிவாக சொல்ல, இவர்கள் நம் 5, உண்மையில் 6 புதிய விஎம்சி உறுப்பினர்கள் இந்த ஆண்டில் புதிதாக சேர்ந்தவர்கள். அதாவது நீங்க பாருங்க, இவங்க 6 பேர், இவர்கள் ஒவ்வொரு மாசமும் 10 லட்சத்துக்கு மேல் வருமானம் சம்பாதித்து வருகிறார்கள். இந்த விஎம்சி உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். மேலும் அவர்கள் எப்படி இதை செய்தார்கள் என்பதை பார்த்து நீங்கள் முன்னேறலாம். இவர்கள் அனைவரையும் பற்றிய லைஃப் டைம் வீடியோக்களை நாங்கள் படம் பிடித்துள்ளோம். இதுல நீங்கள் இந்த பார்கோடு அல்லது QR கோட்டை ஸ்கேன் செய்து இவர்கள் அனைவரையும் பார்க்கலாம். நீங்க விரும்பினால் இதை புகைப்படமாக எடுத்து வச்சுக் கொள்ளலாம். பின்னர் இதை பெரிதாக்கி என்லார்ஜ் செய்து நீங்கள் ஸ்கேன் செய்யலாம். அதனால் இவர்கள் அனைவரையும் நேரடியாக லைவ் பார்க்க முடியும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், 21 ஆண்டுகளில் எங்கள் சாதனை என்னவென்றால் 6000த்திற்கும் அதிகமானோர் வெஸ்டிஜில் மில்லேனியல்ஸ் ஆகிவிட்டார்கள். சரியா? மற்றும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த 6000த்தில் ஒரு 1500 பேர் பெண்கள் மில்லேனியல்ஸ் தான். அதாவது பெண்கள் சிறப்பாக வேலை செய்துள்ளனர். சரியா? இந்த எம்பவர் லைஃப்ஸ் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இதையெல்லாம் நாம தான் செய்துள்ளோம். எங்களிடம் 40 மில்லியனுக்கும் அதிகமான உலகளாவிய விநியோகஸ்தர் அடிப்படை உள்ளது. இதற்குடன் எங்களிடம் 20 மில்லியன், அதாவது 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் உள்ளனர். அவர்களின் வயது 40 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ளது. மேலும் 10 மில்லியன், அதாவது 1 கோடி பெண்கள் விநியோகஸ்தர்கள் உள்ளனர். 2004 முதல் இந்த எம்பவர் பணியை வேஸ்டேஜ் செய்துள்ளது. பூட்டுகள் பூட்டும் போது ஜெய் ஸ்ரீ வத்சலேந்திர ராஜுஜி வாழ்த்துகள். ஜெய் ஸ்ரீ வத்சலேந்திர ராஜுஜி அவர்களை வாழ்த்துகிறோம். பூட்டுகள் பூட்டப்படும் போது நம்ம ஜெய் ஸ்ரீ வத்சலேந்திர ராஜுஜி அவர்களையும், இது ஒரு சிறந்த தொழில்முறை குழுவும் ஆகும். இவர்கள் உங்களை நாளிரவு ஆதரிக்கின்றனர். உங்கள் இந்த வணிக பயணம் மேலும் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆயிரக்கணக்கான விநியோகஸ்தர்கள் அவர்கள் தங்களுக்காக கனவு வீடுகளை ஏற்கனவே கட்டி முடித்து விட்டார்கள் இல்லையா?
வெறும் கனவு மட்டும் அல்ல, அவர்கள் வீடுகளையே கட்டி முடித்து விட்டார்கள். நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், 12,000க்கும் அதிகமானவர்கள் வேஸ்டேஜ் மூலம் தங்களுக்காக கார் வாங்கி இருக்கிறார்கள். 12,000க்கும் அதிகம் பெண்களும் ஆண்களும். இது மட்டும் அல்ல, 1,00,000க்கும் அதிகமான விநியோகஸ்தர்கள் உலகத்தை வேஸ்டேஜின் பார்வையில பார்த்திருக்கிறார்கள். வெளிநாட்டு பயணங்களில் பயணம் செய்ய 1,00,000க்கும் அதிகமான விநியோகஸ்தர்கள் ஏற்கனவே சென்றிருக்கிறார்கள். அதே சமயம் 300க்கும் அதிகமானவர்கள் எங்கள் லக்ஷரி கார் அச்சீவர்ஸ் ஆவார்கள். என் நினைப்புல இது ஒரு பெரிய சாதனை. எனக்கு ஹே அண்ணா, நிறைய விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு, மேடையில ரொம்ப சூடா இருக்கு மற்றும் எனக்கு இது புரியல. நான் எப்போதும் என் கோட்டை கழற்றும் போது கூட்டத்தில் மக்கள் ஏன் கை தட்டுகிறார்கள் என்று தெரியல. பெண்களும் ஆண்களும், நான் உங்களிடம் சொன்ன முக்கியமான விஷயம் என்னவென்றால் 100க்கும் அதிகமானவர்கள் எங்கள் லக்ஷரி கார் அச்சீவர்ஸ் ஆவார்கள். 12,000க்கும் அதிகமானோர் வெஸ்டேஜ் மூலம் கார்கள் வாங்கியுள்ளனர். லட்சக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளனர். மேலும் நாங்கள் வெஸ்டேஜ் மூலம் உருவாக்கியுள்ள டிஜிட்டல் உலகம் எதிர்காலத்திற்காக உள்ளது. ஏனெனில் இன்று உங்களிலிருந்து எத்தனை பேரிடம் ஸ்மார்ட் போன் இருக்கிறது? எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த போன் என்ன செய்தது? உங்கள் கடிகாரம், உங்கள் அலாரம் கிளாக்கை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. உங்க கால்குலேட்டரையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. உங்கள் ரெக்கார்ட் பிளேயர், சிடி பிளேயர், கேசட் பிளேயர் ஆகியவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. எஸ்டிடி பிசிஓ பூத்துகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. ஆமாம், அது உங்கள் கேமரா, வீடியோ கேமராவையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. இவை அனைத்தையும் டிஜிட்டல் உலகம் மாற்றி வருகிறது. இப்போது அக்பர் எந்த போரை எப்போது போற்றார் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கூகுள்ல சென்று அதை தேடிக் கொள்ளலாம். அதாவது கல்வி அமைப்பும் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது முழு உலகமும் டிஜிட்டல் ஆகி வருகிறது. இன்று நீங்கள் உங்கள் உணவை ஆர்டர் செய்வது, உங்கள் தொலைபேசியில் செய்தித்தாள் படிப்பது, அதே தொலைபேசியில் திரைப்படம் கேட்பது, திரைப்படம் பார்ப்பது, பாடல்கள் கேட்பது, எதையாவது செய்ய வேண்டும் என்றால், நேரம் பார்க்க வேண்டும் என்றால், விளையாட்டுகள் விளையாட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை உங்கள் தொலைபேசியுடன் இணைந்து விட்டது. இனிமேலும் உலகம் மேலும் டிஜிட்டல் ஆகும் போது அந்த உலகில் வெஸ்டேஜ் உங்களுக்காக எப்படி தயாராக இருக்கிறது? நாங்கள் பயனர் நட்பு மற்றும் பல மொழிகளில் இயங்கக்கூடிய எங்கள் இணையதளத்தை உருவாக்கியுள்ளோம். வெஸ்டேஜ் 2.0 மொபைல் ஆப் தயாராக உள்ளது. மேலும் வெஸ்டேஜின் AR ஆப், அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆப்பும் உங்களுக்காக தயாராக உள்ளது. அதாவது வெஸ்டேஜ் முழுமையாக டிஜிட்டல் ரீதியாக உங்களுக்காக தயாராக உள்ளது. நீங்கள் எங்கள் பயனர் நட்பு மற்றும் பல மொழிகளில் இயங்கும் இணையதளத்தை பார்க்கிறீர்கள். அதற்கான சுற்றுலா வழங்குகிறோம்.
தயவு செய்து செஜல்மேம் வெஸ்டிஜ் நிறுவனம் டிஜிட்டல் ரீதியாக உங்களுக்காக இவ்வளவு சிறந்த முன்னேற்பாடுகளை மிகுந்த கவனத்துடன் செய்துள்ளது என்பதற்காக இன்று இதற்காக 10 மில்லியன் பதிவிறக்கங்கள் நடந்துள்ளன. நாம் iOS மற்றும் ஆண்ட்ராய்டில் 4 நட்சத்திரம் மற்றும் அதற்கு மேற்பட்ட பயனர் மதிப்பீடுகளை பெற்றுள்ளோம். இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த செயலிகள் மிகவும் பயனர் நட்பாக உள்ளன என்பதாகவும் இதன் மூலம் மக்கள் தங்கள் வணிகத்தை மிகவும் எளிதாக நடத்த முடிகிறது. உங்களை மேலும் முன்னேற்றும் வகையில் இந்தியாவில் முதன்முறையாக நாங்கள் தொடங்கிய ஒன்று மற்ற எந்த நிறுவனத்திடமும் இல்லாதது, அதாவது சாட்பாட். இதன் மூலம் உங்களுக்கு எந்த தகவலும் தேவைப்பட்டால் அதை நீங்கள் இதிலிருந்து பெறலாம். மேலும் இதை நாம் தொடர்ந்து புதுப்பித்து வருகிறோம். ஏனெனில் புதிய கேள்விகள் வந்தால் அவற்றின் பதில்களையும் இதில் சேர்க்கிறோம். இதனால் நீங்கள் பகல் இரவு எப்போது வேண்டுமானாலும் தேவையான அனைத்து தகவல்களையும் முழுமையாக பெற முடியும். மேலும் நாங்கள் டைனமிக் பில்லிங் எனும் முறையை அறிமுகப்படுத்தினோம். ஏனெனில் மக்கள் புகார்கள் கூறினார்கள், அந்த டிசிசியில் அந்த தயாரிப்பு கிடைக்கவில்லை என்பதால் அவர்களின் ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டன. நாங்கள் டைனமிக் பில்லிங் முறையை அறிமுகப்படுத்தினோம். அதாவது நீங்கள் எங்கிருந்தும் பில்லிங் செய்ய முடியும். அந்த இடத்துல அந்த தயாரிப்பு கிடைக்கவில்லை என்றால் அது நிறுவனத்தின் கிளை அலுவலகம் அல்லது கையிருப்பு கிடங்கிலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டு டெலிவரி செய்யப்படும். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஆனால் இந்த முறையில நாங்கள் 5 லட்சத்திற்கும் அதிகமான ஆர்டர்களை சேவை செய்துள்ளோம் மற்றும் 8 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கும் அதிகமான வணிகத்தை இதில் செய்துள்ளோம். இது நாங்கள் உங்களுக்காக
லேடிஸ் மற்றும் ஜென்டில்மேன், நீங்கள் பார்க்கலாம், அது அக்ரியாக இருக்கலாம், அது மிஸ்டர் ஆஃப் மிலான் ஆக இருக்கலாம், ஸ்கின் ஃபார்முலா 9 அல்லது எந்த ஒரு தயாரிப்பும் ஆக இருக்கலாம். நீங்கள் எந்த வரம்பிலிருந்தும் தயாரிப்புகளை வாங்க முடியும். வெஸ்டிஜ் 2030க்காக செய்த தயாரிப்பில் நாங்கள் முழுமையாக டிஜிட்டல் ஆகிவிட்டோம். இன்றி காலம் மாறிவிட்டது. முதலில் இ காமர்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலம் குவிக் காமர்ஸ்க்கு வந்துட்டுச்சு. அங்கே பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், ஸ்விக்கி ஆகியவை வந்துவிட்டன. நீங்கள் ஆர்டர் செய்தால் 10 நிமிடங்களில் அந்த தயாரிப்புகள் உங்கள் வீட்டில் கிடைக்கும். இப்படி மாறிக்கொண்டிருக்கும் காலத்தில் வெஸ்டிஜ் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. மேலும் நாங்களும் அதே பாதையில் செல்கிறோம். உங்களுக்கு அதிக வசதிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்கள் வேலையை எப்படி செய்ய முடியும் என்பதில் தான் நாங்கள் முழுமையாக வேலை செய்து வருகிறோம். பதில் பெறாத அழைப்பு, அந்த ஒரு அழைப்பு ஒருபோதும் பதில் பெறுவதில்லை. 80% வாய்ப்பு உள்ளவர்கள் வணிகத்தில் சேருவதில்லை. 80% அது வெறும் ஒரு எண் அல்ல, அது நம்முடைய மிகப்பெரிய சவாலாகும். நாம் முயற்சிக்கிறோம், நம்புகிறோம், தொடர்ந்து முயற்சிக்கிறோம். ஆனால் பெரும்பாலான நாட்களில் யாரும் கேட்கவில்லை போலவே உணர்கிறது. அந்த முதல் உரையாடல் இவ்வளவு கடினமாக இருக்க வேண்டியதில்லை என்றால் எப்படி இருக்கும்? புதிய வாய்ப்பு தேடும் கருவியை அறிமுகப்படுத்துகிறோம். உங்களுக்கு கீழே சேரும் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவ வாய்ப்பு உள்ளவர்களை நம்பிக்கையுள்ள கீழமை உறுப்பினர்களாக மாற்றுங்கள். உங்கள் குழுவை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் வருமானத்தையும் அதிகரியுங்கள். நீங்கள் கனவு கண்ட மட்டங்களை அடையுங்கள். இது வெறும் மற்றொரு கருவி அல்ல. ஒவ்வொரு பார்ப்போம், ஒவ்வொரு இப்போது இல்லை, ஒவ்வொரு அமைதியின் பின்னாலும் இருக்கும் திறனை திறக்க இது ஒரு விசையாகும். வெஸ்டிஜின் சக்தியை கண்டறியுங்கள். நம்பிக்கையில் கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியம் புதுமையில் ஊக்கமளிக்கப்படுகிறது. எங்கள் கதை வாழ்க்கைகளை வலுப்படுத்தவும் எதிர்காலங்களை மாற்றவும் என்ற ஒரு பார்வையுடன் தொடங்கியது. இன்று எங்கள் வலுவான கட்டமைப்பு கோடிக்கணக்கான மக்களை ஆதரிக்கிறது. மக்கள் நம்பும் உயர்தர புதுமையான நலன் பொருட்களை வழங்குகிறது. வெஸ்டிஜின் இதயத்தில் நமது தனித்துவமான இழைப்பு திட்டம் உள்ளது. இது வெறும் பரிசளிக்க மட்டுமல்ல, வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு ஊக்கமளிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் தெளிவான இலக்குடன் கூடிய பார்வையாளர் தலைமையின் வழிகாட்டுதலில்தான் ஒவ்வொரு கனவும் ரீச்சபிள் ஆகும் வகையில். இதுதான் வெஸ்டிஜ். எங்கள் வரலாறு, எங்கள் பலம், உங்கள் வாய்ப்பு. வெஸ்டிஜின் சக்தியை கண்டறியுங்கள். நம்பிக்கையில் கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியம் புதுமையில் ஊக்கமளிக்கப்படுகிறது. அப்படி என்றால் பெண்கள் மற்றும் ஆண்களே, உங்களை மேலும் முன்னேற்றிக் கொண்டு செல்கிறோம். பெண்கள் மற்றும் ஆண்களே, என் நினைப்பில் இந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு வெஸ்டிஜ் உங்கள் அனைவருக்காக எவ்வளவு வேலை செய்து வருகிறது என்பதற்கும், நீங்கள் உங்கள் வியாபாரத்தை மேலும் எப்படி கட்டி எழுப்பலாம் என்பதற்கும் ஒரு நல்ல புரிதல் கிடைத்திருக்கும். மேலும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் தி டாக்கிங் போஸ்டர். அந்த சிறப்பு சலுகைகள் குறித்து எங்கள் விநியோகஸ்தர்களுக்கு உதவியாகவும் அதை மேலும் நன்றாக புரிந்து கொள்ளவும் இந்த வசதியை தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம், மராத்தி, ஹிந்தி மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். சரி, வெஸ்டேஜ் வழங்குகிறது இந்தியாவுக்கான புதிய 100 PV தொடர்ச்சி சலுகை. வெஸ்டேஜ் தயாரிப்புகளை 100 PV மதிப்பில் வாங்குங்கள். ஆனால் மிஸ்ட்ரால், ஆஃப் மிலான், வலி ஆகியவை இதில் சேராது. ஸ்கின் ஃபார்முலா 9 மற்றும் யூ காட்டன் பிரிவுகளும் இதில் சேராது. பல இன்வாய்ஸ்களில் திட்ட மாதத்தின் 2ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 மாதங்கள் இந்த சலுகையை பயன்படுத்துங்கள். பின்னர் ரூ.2 டைட் ஆய் 100 மதிப்புள்ள ஒரு தயாரிப்பு வவுச்சரை பெறுங்கள். இந்த சலுகை மற்றும் விதிமுறைகள் குறித்து மேலும் அறிய தயவு செய்து முக்கியமான 100 PV CNC போஸ்டரை பின்பற்றுங்கள். அதனால் பெண்கள் மற்றும் ஆண்களே, இந்த ப்ரமோஷன்கள் குறித்து உங்களுக்கு முழுமையான தெளிவும் இருக்கும். பல இன்வாய்ஸ்களில் என்ன செய்ய வேண்டும், எந்த காலப்பகுதியில் செய்ய வேண்டும் என்று சிலருக்கு புரியவில்லை. இப்போது இந்த கருவி உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இதன் மூலம் உங்களுக்கு முழுமையான தெளிவு கிடைக்கும். மேலும் நாங்கள் உங்களுக்காக உருவாக்கிய வலுவான கட்டமைப்பும் இதில் உள்ளது. நவீன தொழில்நுட்ப உற்பத்தி வசதிகள் உள்ளன.
மேலும் இன்று நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதாவது எங்கள் இந்த தொழிற்சாலைகள் USFDA அங்கீகாரம் பெற்றுள்ளன. இவ்வளவு நவீனமான ஒரு பொருளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறோம். இதன் மூலம் உங்களுக்கு மிகச்சிறந்த தயாரிப்புகள் இங்கே கிடைக்கின்றன. இன்று நமக்கு 3 உற்பத்தி யூனிட்கள் உள்ளன. ஒரு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் உள்ளது. எங்கள் கையிருப்பு கிடங்குகள் அனைத்து முக்கிய மாநிலங்களிலும் உள்ளன. மேலும் 2500க்கும் மேற்பட்ட எங்கள் DLCPகள் உள்ளன. அவற்றின் மூலம் உங்களுக்கு சேவைகள் வழங்கப்படுகின்றன. இவை அனைத்தும் எங்கு தொடங்கின? இந்த தொடக்கம் ஒரு பார்வையிலிருந்து ஏற்பட்டது. அந்த பார்வை எது? மக்கள் தங்களது சொந்த நிபந்தனைகளில் பொருளாதார சுதந்திரத்துடன் வாழ உதவுவது. உங்களை இன்னும் முன்னேற்றுவதற்காக நாம் நாளை முதல் உங்களுக்காக எங்கள் பிரீமியம் வகையை அறிமுகப்படுத்துகிறோம். எதற்கானது? பர்ஃபியூம்களுக்கு. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இது நாங்கள் உங்களுக்காக தயாரிப்பை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களிடம் 8 வகைகளுக்கு மேல் உள்ளன. அவற்றில் 350க்கும் அதிகமான தயாரிப்புகள் உள்ளன. சரி, இவை மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட தயாரிப்புகள். இவை மீது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR கிளினிக்கல் ட்ரையல்கள் நடத்தி சான்றிதழ் வழங்கியுள்ளது. சரி, எங்கள் புதிய தயாரிப்பு அறிமுகங்களில் நாங்கள் டச்சு சாக்லேட் வெஸ்லம் ஷேக் என்ற புதிய சுவையை அறிமுகப்படுத்துகிறோம். இதனுடன் நாங்கள் மற்றும் சிறந்த வெஜ் கொலாஜன் என்ற தயாரிப்பையும் அறிமுகப்படுத்துகிறோம். இது ஃப்ரூட் பஞ்ச் சுவையில் உள்ளது. இதில் 67% அதிக செயல்திறன் உள்ளது. முழுமையான சைவ உணவுப் பொருளிலிருந்து பெறப்பட்டது. எளிதில் உடலில் உறிஞ்சும் வகையில் உள்ளது மற்றும் மேம்பட்ட பாலை தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதனுடன் உங்களுக்காக ஒரு புதிய தயாரிப்பு அறிமுகமாகிறது. அது இங்கே நடைபெறுகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய முக்கியமான பிரிவுகள் இதுவே. ஹெல்த் அண்ட் வெல்னஸ், பர்சனல் கேர், பியூட்டி மற்றும் வேளாண்மை ஆகியவற்றில் எதிர்காலத்தில் எப்போதும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இன்று உங்கள் வசதியில் உள்ள வெஸ்டேஜ் பயிற்சி ஹால்கள் மற்றும் DLCPயில் உள்ள பயிற்சி ஹால்கள் மூலம் ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் 21,000க்கும் அதிகமான மக்களை நீங்கள் பயிற்சி அளிக்க முடியும். சரி, இந்த உட்கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். மேலும் இதன் மூலம் இப்பொழுது உங்கள் வசதிக்காக எங்களை பயன்படுத்தி என்ன செய்கிறோம் என்றால், இந்த ஹால்களை நீங்கள் அப்ளிகேஷனில் சென்று உங்களுக்காக பதிவு செய்யலாம். மேலும் புதிய காலத்தின் லக்ஸரி, ஃபிட் மற்றும் ஹெல்தி அனுபவத்தை பெறலாம். சரி, நாங்கள் நம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பிரிவில் 100% வளர்ச்சியை நோக்கி கவனம் செலுத்துகிறோம். சரி, இன்று எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்த சந்தை 1,90,000 கோடி மதிப்புடையதாக உள்ளது. மேலும் 2032ஆம் ஆண்டுக்குள் இது 4,42,000 கோடி மதிப்புடைய சந்தையாக மாறும். இதில் நாங்கள் மிகுந்த கவனத்துடன் அதிக வளர்ச்சியை அடைவோம். என்னை மேலும் முன்னேற்றுங்கள். நாங்கள் வைத்துள்ள 1000 கோடி மதிப்புடைய வெஸ்ட் லிம் இலக்கை நோக்கி 1000 நாட்களில் நாங்கள் 9,500 பேரின் PMI செய்துள்ளோம். 20,000 பேர் இதில் பங்கேற்றனர். வெஸ்டிஜ் செலின் வெஸ்ட் லிம் டேவில் இதுவரை 18,000 பங்கேற்பாளர்கள் வந்துள்ளனர். ஒவ்வொரு மாதமும் 28ஆம் தேதி இதை நாங்கள் நடத்துகிறோம். இதற்குள் 20க்கும் மேற்பட்ட பணிமனை பயிற்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இதில் 5000 பேருக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டுள்ளனர். அதனால இந்த வகையில நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏனெனில் இது எங்கள் எதிர்கால பிரிவாகும். சரி இல்லையா? இந்த முழு பிரிவை நாங்கள் உங்களுக்காக உருவாக்கியுள்ளோம். உலகத்தரமான பயிற்சிகளை நாங்கள் எங்கள் விநியோகஸ்தர்களுக்காக முழுமையாக வழங்குகிறோம். இது பற்றி உங்களுக்கு தெரியும். இது வேஸ்டிஜ் உருவாக்கிய கல்வி அமைப்பு. இது வேறு எந்த நிறுவனத்திலும் இல்ல. உன்னை தலைக்காக எடுத்துக்கொள்ள எங்கள் கலாச்சார நிகழ்வுகள், பெண்கள் அதிகாரப்படுத்தல், இளைஞர் ஐகான் திட்டங்கள் போன்றவை எங்கள் புதிய கவனம் செலுத்தும் பகுதி. இவை அனைத்திலும் உங்களுக்காக நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம். நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள். ஏனெனில் பெருமையுடன் சொல்லுங்கள், நாங்கள் வேஸ்டேஜ். ரொம்ப நன்றி பெண்களும் ஆண்களும். இப்போது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மனம் அமைதியாக இருந்தால்தான் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வருடம் என்ன புதிதாக நடக்கும், எந்த மாற்றங்கள் உங்களை எதிர்பார்க்கின்றன என்பதுதான் நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள்.
பாருங்கள் என்ன புதுசாக நடக்கும். இது எல்லாரும் சொல்றதுதான், உண்மையிலே வளர்ச்சி நடக்கும் என்று. சரிதானே? வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில நடக்கும். எங்கள் முக்கிய தலைவர்கள் எப்போதும் சந்திக்கும் போது அவர்கள் எப்போதும் சொல்வது பிரான்ஸ், சில்வர், கோல்டு மற்றும் கீழே உள்ள நிலைவரிசை உள்ளவர்களின் செக் எப்படி அதிகரிக்கலாம் என்றுதான். சரியா? உங்கள் முழு தலைமைத்துவத்துடன் சேர்ந்து நாங்கள் பல விஷயங்களை விவாதித்துள்ளோம் மற்றும் இன்றி நாங்கள் அறிவிக்க போகும் விஷயம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று நம்புகிறோம். அதற்காக நான் மைகை மீண்டும் எங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு விகாஸ் ராஹேஜாவிடம் வழங்க விரும்புகிறேன். சரி, உங்கள் இருக்கைகளில் உறுதியாக இருங்கள், ஏனெனில் இப்போது வரப்போகிறது மிகப்பெரிய சலுகை. மிகவும் நன்றி.